வறட்சியால் பொள்ளாச்சியில் நார் உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டதால் மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றும் முயற்சியில் உற்பத்தியாளர்கள் களமிறங்கியுள்ளனர். தென்னை நகரம் என்றழைக்கப்படும் பொள்ளாச்சியில் தென்னை நார் உற்பத்தியை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உள்ளனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் நார்கள் சீனா, பிலிப்பைன்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. சில மாதங்களாக மழை இல்லாத நிலையில் தென்னை மரங்கள் காய்ந்து தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நார் தொழிலுக்கு தேவையான தேங்காய் மட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டு அவற்றின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. எனவே தேங்காய் நார் உற்பத்தி தொழிலாளர்கள் அவற்றை ஏற்றுமதி செய்வதை தவிர்த்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி வருகின்றனர். தேங்காய் நார் மூலம் சிறு சிறு அலங்கார பொருட்கள், வீட்டு மேற்கூரைக்கு தேவைப்படும் ஓடுகள், கால் மிதியடி போன்ற பல்வேறு பொருட்களை தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். மேலும் தென்னை நார் மூலம் காகித அட்டை தயாரித்து அதில் கண்களை கவரும் ஓவியங்களுடனும் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த மதிப்பு கூட்டு பொருட்களை சந்தைப்படுத்த மத்திய கயிறு வாரியம் மற்றும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று தென்னை நார் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். காய இண்டஸ்ட்ரியில மழை இல்லாத காரணத்தினால எங்களுக்கு மட்டைகள் ஜாஸ்தியா கிடைக்கிறது இல்ல. உற்பத்தியினுடைய விலைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம உற்பத்தி பண்ற பொருளை மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கோ அல்லது லோக்கல் மார்க்கெட்லயோ நம்ம வித்தோம் அப்படின்னா இன்னைக்கு காயகுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அதுக்கு வேண்டிய உதவியை எங்களுக்கு செய்யணும். இந்த மதிப்பு கூட்டு பொருள் தயாரிப்பு மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் நார் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். மதிப்பு கூட்டுதல் பொருள் பண்ணதுனால வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த பொருள் நாங்கள் மதிப்பு கூட்டி வைக்கிறதுனால மார்க்கெட்ல எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. எல்லாரும் இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையணும். பொள்ளாச்சியில் முடங்கி வரும் நார் தொழிலை மேம்படுத்தும் முயற்சியில் களமிறங்கியுள்ள நார் உற்பத்தியாளர்களுக்கு அரசு உதவ முன்வந்தால் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் ஏற்பட வாய்ப்புள்ளது.